ஓம் சாந்தி 16/6/2024 அவ்யக்த பாப் தாதா திருப்புதல் தேதி 3/3/2000 நல்ல உணர்வு மற்றும் அன்பான உணர்வை வெளிப்படுத்தி கோபம் என்ற மிக பெரிய எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள். இன்று பாப் தாதா தனது பிறவி துணைவர்கள் மற்றும் சேவையில் துணையாக இருப்பவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார். இன்று உங்கள் அனைவருக்கும் கூட பாப் தாதாவின் அலௌகீக பிறந்த நாள் மற்றும் பிறவி துணைவர்களின் பிறந்த நாளுக்கான மகிழ்ச்சி இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட விடுபட்ட மற்றும் மிக அன்பான அலௌகீக பிறவி வேறு யாருக்கும் இருக்கவே முடியாது. தந்தையின் பிறந்த நாளே குழந்தையின் பிறந்த நாள் என்று ஒரு பொழுதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். இது விடுபட்ட மற்றும் அன்பான அலௌகீக வைரத்திற்கு சமமான பிறந்த நாள். இதை நீங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். மேலும் அனைவருக்கும் இந்த விடுபட்ட மற்றும் அன்பான நினைவும் இருக்கிறது. இந்த அலௌகீக பிறப்பை, விசித்திரமான பிறப்பை இறைவன் தந்தை குழந்தைகளுக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறார். பரம் ஆத்மா குழந்தைகளின் சிரேஷ்ட ஆத்மாக்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். உலகில் மனிதர்கள் வார்த்தையில் மட்டும் எங்களை பகவான் பரமாத்மா படைத்தார் என்று கூறுகின்றனர். ஆனால் அவரை பற்றி அறிந்திருக்கவில்லை. அவர் நினைவிலேயே நடந்து கொள்வதும் இல்லை. நீங்கள் அனைவரும் அனுபவத்தில் கூறுகிறீர்கள், நாம் பரமாத்மாவின் வம்சத்தினர்கள், பிரம்மாவின் வம்சத்தினர்கள். பரமாத்மா நமது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நாம் பரமாத்மாவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இன்று நாலாபுறங்களிலிருந்தும் இங்கு வந்திருக்கிறீர்கள். எதற்காக? வாழ்த்து கொடுப்பதற்கு மற்றும் வாழ்த்தை அடைவதற்கு. ஆக பாப் தாதா விசேஷமாக தனது பிறவியின் துணைவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். சேவையில் துணையாக இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்த்தின் கூடவே பரம பிரியமான முத்துக்கள், வைரங்கள், நகைகளின் மூலம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார். அன்பின் முத்துகளை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அன்பின் முத்துகளை தெரிந்துள்ளீர்கள் தானே? மலர்களின் மழை, தங்க மழை அனைவரும் செய்கின்றனர். ஆனால் பாப் தாதா உங்கள் அனைவரின் மீதும் உயர்ந்த அன்பு, அலௌகீக அன்பு என்ற முத்துகளின் மழையை பொழிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு மடங்கு அல்ல, பல 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 மடங்கு உள்ளபூர்வமாக வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட உள்ளபூர்வமாக வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுவும் பாப் தாதாவிடத்தில் வந்தடைந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்று கொண்டாடக்கூடிய மற்றும் வாழ்த்துக்களுக்கான நாளாகும். கொண்டாடும் பொழுது என்ன செய்வீர்கள்? பேண்ட் வாசிப்பார்கள். பாப் தாதாவும் அனைத்து குழந்தைகளின் மனதில் குஷி என்ற பேண்ட் என்று கூறலாம் வாத்திய ஒலி கேட்டுக்கொண்டிருக்கிறார். பக்தர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் அன்பில் மூழ்கி விடுகிறீர்கள். மூழ்க வருகிறது தானே? இவ்வாறு மூழ்குவதுதான் சமம் ஆவதாகும். பாப் தாதா குழந்தைகளை தன்னிடமிருந்து தனிமைப்படுத்த முடியாது. குழந்தைகளும் கூட தனியாக இருக்க விரும்புவது கிடையாது. ஆனால் அவ்வப்பொழுது மாயையின் விளையாட்டில் சிறிது தனிமை ஆகிவிடுகிறீர்கள். பாப் தாதா கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றேன். ஆனால் குழந்தைகள் சேட்டை செய்வார்கள் தானே? மாயை சேட்டை செய்ய வைத்து விடுகிறது. உண்மையில் அவ்வாறு கிடையாது. மாயை தன்னுடையவராக மாற்றிவிடுகிறது. பிறகு ஆதரவில் இருந்து தூரமாக ஆக்கிவிடுகிறது. இருந்தாலும்
பாப் தாதா ஆதரவாகி நெருக்கத்தில் கொண்டு வருகிறார். பாப் தாதா அனைத்து குழந்தைகளிடமும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்கின்றார். இரட்டை அயல்நாட்டினருக்கு பிடித்தமான 2 வார்த்தைகள் என்ன? இவை இரண்டும் பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் ஒரு கையை உயர்த்துங்கள். பாரதவாசிகளுக்கு பிடித்திருக்கிறதா? துணைவனாகவும் ஆக வேண்டும் மற்றும் துணையும் அவசியம். துணை இல்லாமல் இருக்க முடியாது, துணைவன் இன்றியும் இருக்க முடியாது. ஆக உங்கள் அனைவருக்கும் என்ன கிடைத்திருக்கிறது? துணைவன் கிடைத்து இருக்கிறாரா? ஆம் அல்லது இல்லை என்று கூறுங்கள். துணை கிடைத்து இருக்கிறதா? இப்படிப்பட்ட துணை மற்றும் துணைவன் முழு கல்பத்திலும் கிடைத்திருந்தாரா? கல்பத்திற்கு முன்பு கிடைத்திருந்தாரா? ஒருபோதும் தூர விலகி விடாத ஒரு துணைவன். எவ்வளவுதான் குறும்பு செய்தாலும் ஆதரவாக தான் இருப்பார். மேலும் உங்களது உள்ளத்தின் பிராப்திகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறார். ஏதாவது குறை இருக்கிறதா? அனைவரின் உள்ளம் கூறுகிறதா அல்லது நியமத்திற்காக ஆம் என்று கூறுகிறீர்களா? எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம் என்று பாடுகிறீர்கள். அடைந்து விட்டீர்களா அல்லது அடைய வேண்டுமா? அடைந்து விட்டீர்களா? இப்பொழுது அடைவதற்கு ஒன்றும் இல்லையா? அல்லது சிறிது ஆசைகள் இருக்கின்றதா? அனைத்து ஆசைகளும் நிறைவேறி விட்டதா? அல்லது மீதம் இருக்கிறதா? இருக்கின்றது என்று பாப்தாதா கூறுகிறார். தந்தையை வெளிப்படுத்தும் ஆசை மீதம் இருக்கிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் தெரிய வேண்டும் என்பது தந்தையின் ஆசையாகும். தந்தை வந்திருக்கிறார், சிலர் தெரியாமல் இருந்து விடலாமா? ஆக அனைவருக்கும் குறைந்தது நமது சதா கால தந்தை வந்திருக்கிறார் என்பது தெரிய வேண்டும் என்பது பாப்தாதாவின் விசேஷமான ஆசையாகும். ஆனால் குழந்தைகளின் மற்ற எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் நிறைவேறி விட்டது. அன்பான ஆசைகள் மேடைக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகின்றனர். இந்த ஆசை இருக்கிறதா? இப்பொழுது சுயம் பாபா அனைவரிடத்திலும் வருகிறார். இந்த ஆசையும் நிறைவேறிவிட்டதா? திருப்தியான ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். ஏனென்றால் அனைத்து ஆத்மாக்களும் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நேரம் எப்படியோ சொரூபம் அப்படி உருவாகியே தீர வேண்டும். ஆகையால் பாப்தாதாவும் நாடகத்தின் பந்தனத்தில் இருக்கிறார் அல்லவா? எனவேதான் அனைத்து குழந்தைகளும் ஒவ்வொரு நேரத்திலும் திருப்தியாக இருக்கின்றனர் மற்றும் எப்பொழுதும் திருப்தி மணியாகி ஜொலித்துக் கொண்டே இருக்கின்றனர். ஏன்? எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம் என்று நீங்கள்தான் கூறுகிறீர்கள். இது பிரம்மா பாபாவின் ஆதி அனுபவ வார்த்தையாகும். எது பிரம்மா பாபாவின் வார்த்தையோ அதுவே அனைத்து பிராமணர்களின் வார்த்தையாகும். எனவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இதை மறுபரிசீலனை செய்வித்துக் கொண்டு இருக்கிறார். எப்பொழுதும் தந்தையின் துணையில் இருங்கள். தந்தை அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தை செய்வித்து இருக்கிறார். தந்தைதான் அனைத்து சம்பந்தமாக இருக்கிறார் என்று கூறுகிறீர்கள். அனைத்து சம்பந்தங்களை நேரத்திற்கு தகுந்தாற் போல சம்பந்தத்தை காரியத்தில் ஏன் பயன்படுத்துவது கிடையாது? மேலும் இந்த அனைத்து சம்பந்தத்தை நேரத்திற்கு தகுந்தாற் போல அனுபவம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் துணைவனாக இருப்பார், துணையாகவும் இருப்பார். வேறு எந்த துணைவர்களிடத்திலும் மனம் புத்தி செல்ல முடியாது. பாப்தாதா அனைத்து சம்பந்தங்களை முன்வந்து கொடுக்கிறார். எனவே அனைத்து சம்பந்தத்தின் சுகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சம்பந்தங்களை காரியத்தில் பயன்படுத்துங்கள். சில குழந்தைகள் சில நேரங்களில் தன்னை தனியாக இருப்பதாக அல்லது சிறிது நிராசையின் அனுபவம் செய்கின்றனர் என்பதை பாப்தாதா பார்க்கும் போது கருணை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சிரேஷ்ட துணை இருக்கிறது. துணையை காரியத்தில் ஏன் பயன்படுத்துவது கிடையாது? பிறகு என்ன கூறுகிறீர்கள்? ஏன்
ஏன் பாப் தாதா கூறியிருக்கின்றார் ஏன் என்று கூறாதீர்கள். ஏன் என்பது எதிர்மறையானது, பறப்பது என்பது நேர்மறையாகும். வை ஃப்ளை. எனவே ஏன் ஏன் என்று ஒருபோதும் கூறாதீர்கள். பறக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். தந்தையை துணையாக ஆக்கி பறக்கும் பொழுதுதான் போதை ஏற்படும். அவரது துணை மற்றும் துணைவன் இரண்டு ரூபத்தையும் முழு நாளும் காரியத்தில் பயன்படுத்துங்கள். இப்படிப்பட்ட துணைவன் பிறகு எப்போதாவது கிடைப்பாரா? புத்தியின் அளவில் மற்றும் ஷரீர அளவில் இரண்டிலும் களைப்படைந்து விடும்போது உங்களுக்கு இரண்டு ரூபத்திலும் மாலிஷ் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். மனதை மகிழ்விப்பதற்கும் தயாராக இருக்கிறார். பிறகு எல்லைக்கு உட்பட்ட மன மகிழ்ச்சிக்கான அவசியமே இருக்காது. இவ்வாறு பயன்படுத்துவதற்கு வருகிறதா அல்லது உயர்ந்த பாபா, ஆசிரியர், சத்குரு என்று நினைக்கிறீர்களா? ஆனால் சர்வ சம்பந்தம் இருக்கிறது. புரிந்ததா? இரட்டை அயல் நாட்டினர் புரிந்து கொண்டீர்களா? நல்லது. அனைவரும் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? கொண்டாட வேண்டும் தானே? பிறந்த நாள் கொண்டாடும் போது யாருடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ அவருக்கு பரிசு கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டீர்களா? ஆக இன்று நீங்கள் அனைவரும் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். பெயரே சிவராத்திரி. குறிப்பாக தந்தைக்கு கொண்டாட வந்து இருக்கிறீர்கள். கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இன்று பிறந்த நாள் அன்று என்ன பரிசு கொடுத்தீர்கள்? அல்லது வெறும் வண்ண விளக்குகள் மட்டும் எரிய விடுவது, கேக் கட் செய்வது, இதுதான் கொண்டாட்டமா? இன்று என்ன பரிசை கொடுத்தீர்கள்? அல்லது நாளை கொடுப்பீர்களா? சிறியதாக கொடுத்தாலும் பெரியதாக கொடுத்தாலும் பரிசு கொடுப்பார்கள் அல்லவா? ஆக என்ன கொடுத்தீர்கள்? யோசிக்கிறீர்கள். நல்லது, கொடுக்க வேண்டும் தானே? கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? பாப்தாதா என்ன கூறுகிறாரோ அதை கொடுப்பீர்களா? அல்லது தனது விருப்பப்படி கொடுப்பீர்களா? பார்க்கலாம். சிறிது தைரியம் வைக்க வேண்டும். தைரியம் இருக்கிறதா? மதுவனத்தில் இருப்பவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இரட்டை அயல் நாட்டினருக்கு தைரியம் இருக்கிறதா? கைகளை மட்டும் மிக நன்றாக உயர்த்தி கொண்டு இருக்கிறீர்கள். நல்லது. சக்திகளிடம், பாண்டவர்களிடம் தைரியம் இருக்கிறதா? பாரதவாசிகளிடம் தைரியம் இருக்கிறதா? மிகவும் நல்லது. இதுவே தந்தைக்கு வாழ்த்தாக கிடைத்துவிட்டது. கூறட்டுமா? யோசிக்க வேண்டி இருக்கும் என்று கூற மாட்டீர்கள் தானே? பார்க்கலாம் என்று கூறக்கூடாது. அநேக ஆத்மாக்களிடம் பாப் தாதா ஒரு விஷயத்தை பார்த்தார். மைனாரிட்டி அல்ல, மெஜாரிட்டி. என்ன பார்த்தார்? ஏதாவது பிரச்சனைக்கான சூழல் வரும்பொழுது அநேகர் 1, 2, 3 என்ற எண்ணிக்கையில் கோபத்தின் அம்சம் விரும்பாவிட்டாலும் வெளிப்பட்டு விடுகிறது. சிலரிடம் கோபம் மிக பெரிய ரூபத்தில் வருகிறது. சிலரிடம் ஆவேசத்தின் ரூபத்தில் வருகிறது. சிலரிடம் 3வது நம்பர் சிடு சிடு என்ற ரூபத்தில் வெளிப்படுகிறது. சிடு சிடு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? அதுவும் கோபத்தின் அம்சமாகும். லேசானது. 3வது நம்பர் அல்லவா? அதனால் அது லேசாக இருக்கிறது. முதல் நம்பர் ஜோராக இருக்கிறது. 2வது அதைவிட குறைந்தது. இன்றைய நாட்களில் அனைவரின் மொழியும் ராயலாக ஆகிவிட்டது. ராயல் ரூபத்தில் என்ன கூறுகிறீர்கள்? பிரச்சனை இவ்வாறு இருந்தால் ஆவேசம் வரத்தான் செய்யும். ஆக இன்று பாப்தாதா இன்று அனைவரிடத்திலும் இந்த பரிசை பெற விரும்புகிறார். கோபத்தை விடுங்கள். ஆனால் கோபத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்? கோபத்தில் வந்து அவமதிப்பு செய்கிறீர்கள். ஆனால்
ஆனால் கோபம் இருவருக்கு நடுவில் ஏற்படுகிறது, தனியாக ஏற்படுவது கிடையாது. இருவருக்கு நடுவில் ஏற்படும் போது தென்பட்டு விடுகிறது. மனதளவில் கூட ஒருவர் மீது வெறுப்புணர்வின் அம்சம் இருந்தாலும் மனதளவில் அந்த ஆத்மாவின் மீது கண்டிப்பாக ஆவேசம் வரும். ஆக அவமதிப்பிற்கான இந்த காரணம் பாப் தாதாவிற்கு பிடிக்கவில்லை. எனவே கோப உணர்வு துளி அளவும் உருவாக கூடாது. பிரம்மச்சரியத்தின் மீது கவனம் கொடுப்பது போன்று காமம் மிக பெரிய எதிரி, கோபம் மிக பெரிய எதிரி என்று பாடப்பட்டிருக்கிறது. நல்ல உணர்வு, அன்பான உணர்வு வெளிப்படுவது கிடையாது. பிறகு மனதை கெடுத்துக் கொள்கிறீர்கள், அந்த ஆத்மாவை தூர விலக்கி வைத்து விடுகிறீர்கள். எதிரில் வரமாட்டீர்கள், பேச மாட்டீர்கள், அவரது விஷயத்தை ஒதுக்கி விடுகிறீர்கள், முன்னேற விட மாட்டீர்கள். இவை அனைத்தும் வெளியில் உள்ளவர்களுக்கும் தெரிகிறது. பிறகு இவருக்கு இன்று உடல்நிலை சரியில்லை, வேறு ஒன்றுமில்லை என்று கூறிவிடுகிறீர்கள். ஆக பிறந்த நாள் பரிசாக இதை கொடுக்க முடியுமா? முயற்சிக்கிறேன் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். பரிசு கொடுப்பதற்கு யோசிப்பவர்கள், முயற்சிப்பவர்கள் கை உயர்த்துங்கள். உண்மையான உள்ளத்தில்தான் இறைவன் திருப்தி அடைகிறார். மெதுவாக எழுந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மை கூறியதற்கு வாழ்த்துக்கள். முயற்சிக்கிறேன் என்று கூறியவர்களுக்கு சரி, முயற்சி செய்யுங்கள். ஆனால் அதற்கு எவ்வளவு காலம் தேவை? 1 மாதம் தேவையா? 6 மாதங்கள் தேவையா? எவ்வளவு காலம் தேவை? விட்டு விடுவீர்களா? அல்லது விடுவதற்கான லட்சியமே கிடையாதா? முயற்சிக்கிறேன் என்று கூறியவர்கள் மீண்டும் எழுந்து நில்லுங்கள். 2-3 மாதங்களில் முயற்சி செய்து விடுவேன் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். 6 மாதங்கள் தேவை என்று நினைப்பவர்கள் 6 மாதங்கள் முடிந்ததும் குறைக்க வேண்டும். இந்த விஷயத்தை விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் மிகவும் அவசியமாகும். இதில் அவமதிப்பு தென்படுகிறது. வாயில் கூறாதீர்கள், தோற்றம் வெளிப்படுகிறது. ஆனால் யாரெல்லாம் தைரியம் வைத்தீர்களோ அவர்கள் அனைவரின் மீதும் பாப்தாதா ஞானம், அன்பு, சுகம், அமைதிக்கான முத்துகளின் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார். நல்லது. கைமாறாக பாப்தாதா அனைவருக்கும் விசேஷமாக இந்த வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். தவறுதலாக விரும்பாவிட்டாலும் சில நேரம் கோபம் வந்துவிட்டாலும் மனதார இனிமையான பாபா என்று கூறும்போது தந்தையின் அதிகப்படியான உதவி தைரியமானவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து கொண்டே இருக்கும். இனிமையான பாபா என்று கூற வேண்டும், வெறும் பாபா என்று கூறக்கூடாது. இனிமையான பாபா என்று கூறும்போது உதவி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் லட்சியம் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? லட்சியத்தின் மூலம் லட்சணம் வந்தே ஆக வேண்டும். மதுவனத்தில் உள்ளவர்கள் கையை உயர்த்துங்கள். செய்தே ஆக வேண்டும் தானே? வாழ்த்துக்கள், மிகவும் நன்று. இன்று விசேஷமாக மதுவனத்தில் உள்ளவர்களுக்கு டோலி கொடுப்பேன். அதிக உழைப்பு செய்கின்றனர். கோபத்திற்காக கொடுக்கவில்லை, உழைப்பிற்காக கொடுப்பேன். அனைவரும் புரிந்து கொண்டு கை உயர்த்துகிறீர்கள். ஆகையால் டோலி கொடுப்பேன். மிக நன்றாக உழைக்கிறீர்கள். சேவையின் மூலம் அனைவரையும் திருப்திப்படுத்துவது இது மதுவனத்தின் உதாரணமாகும். ஆகையால் இன்று வாயை இனிப்பாக்குவேன். இவர்களது இனிப்பான வாயை பார்த்து நீங்கள் அனைவரும் கூட வாயை இனிப்பாக்கிக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவா? இதுவும் பிராமண குடும்பத்தின் ஒரு நாகரீகமாகும். இன்றைய நாட்களில் நீங்கள் அமைதிக்கான நாகரீகம் என்ற நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். கல்ச்சர் ஆஃப் பீஸ். எனவே இதுவும் முதல் நம்பர் நாகரீகமாகும், பிராமண குலத்தின் நாகரீகமாகும். பாப்தாதா பார்த்தார், தாதி பரிசு கொடுக்கும் போது அதில் ஒரு துணிப்பை இருக்கும். அதில்
குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆக இன்று பாப்தாதா இந்த பரிசை கொடுத்து கொண்டிருக்கிறார். துணிப்பையை கொடுக்கவில்லை, வரதானமாக இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு பிராமணனின் முகம் மற்றும் செயல்பாடுகளில் பிராமண நாகரீகம் வெளிப்பட வேண்டும். நிகழ்ச்சிகள் செய்வீர்கள், சொற்பொழிவு ஆற்றுவீர்கள். ஆனால் முதலில் தனக்குள் இந்த நாகரீகம் அவசியமாகும். ஒவ்வொரு பிராமணனும் புன்முறுவலுடன் ஒவ்வொருவரின் சம்பந்தத்தில் வர வேண்டும். சிலர் இப்படி உள்ளனர், சிலர் அப்படி இல்லை. மற்றவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவரை பார்த்து நீங்கள் நாகரீகத்தை விட்டுவிடாதீர்கள். கடந்து போன விஷயங்களை மறந்து விடுங்கள். புது கலாச்சார நாகரீகத்தை வாழ்க்கையில் காட்டுங்கள். இப்பொழுது காட்ட வேண்டும், சரிதானே? இது மிகவும் நன்றாக இருக்கிறது. இரட்டை அயல் நாட்டினர் சரி என்று கூறுவதில் நன்றாக இருக்கின்றனர். பாரதவாசிகளுக்கு சரி என்று கூறுவது ஒரு நியமமாகவே இருக்கிறது. மாயையிடம் முடியாது என்று கூறுங்கள் போதும். ஆத்மாக்களிடம் சரி சரி என்று கூறுங்கள். மாயைக்கு இல்லை, முடியாது என்று கூறுங்கள். நல்லது. அனைவரும் பிறந்த நாள் கொண்டாடி விட்டீர்களா? கொண்டாடினீர்கள். பரிசு கொடுத்து விட்டீர்கள். பரிசை அடைந்து விட்டீர்கள். நல்லது. உங்கள் கூடவே மற்ற இடங்களிலும் வேறு சபைகள் கூட்டப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் சிறிய சபை, சில இடங்களில் பெரிய சபை. அனைவரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பாப்தாதா இதையே கூறுகிறார். இன்றைய நாளில் நீங்கள் அனைவரும் கூட பரிசு கொடுத்தீர்களா, இல்லையா? ஆமாம் என்று அனைவரும் கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள். நன்றாக இருக்கிறது. தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் எதிரில் கேட்டுக்கொண்டிருப்பது போன்று இருக்கிறது. ஏனென்றால் விஞ்ஞானிகள் அந்த அளவு முயற்சி செய்கின்றனர், அதிக உழைப்பை செய்கின்றனர் அல்லவா? ஆகையால் அதன் அதிகப்படியான லாபம் பிராமணர்களுக்கு ஏற்பட வேண்டும். எப்போது சங்கம யுகம் ஆரம்பமானதோ அப்போதிலிருந்தே இந்த விஞ்ஞான சாதனங்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சத்யுகத்தில் தேவதை ரூபத்தில் உங்களுக்கு இந்த விஞ்ஞானம் உதவி செய்யும். ஆனால் சங்கம யுகத்திலும் விஞ்ஞான சாதனம் பிராமணர்களாகிய உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. சேவைக்காகவும் கிடைக்கிறது. பிரத்யக்ஷம் செய்வதிலும் கூட இந்த விஞ்ஞான சாதனம் மிகவும் பரந்த ரூபத்தில் உதவி செய்யும். ஆகையால் விஞ்ஞானத்திற்கு நிமித்தமாக இருப்பவர்களுக்கும் பாப் தாதா உழைப்பிற்கான வாழ்த்துக்களை கொடுக்கிறார். மதுவனத்திலும் உள்நாடு அயல் நாட்டிலிருந்து அழகான வாழ்த்து அட்டைகள், கடிதம் மற்றும் அன்பு நினைவிற்கான செய்தி அதிகம் அனுப்பியிருப்பதை பாப்தாதா பார்த்தார். பாப்தாதா அவர்களுக்கும் விசேஷமாக அன்பு நினைவுகள் மற்றும் பிறந்த நாளுக்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அனைத்து குழந்தைகளும் பாப்தாதாவின் கண்களின் எதிரில் வந்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் அட்டைகளை மட்டுமே பார்க்கிறீர்கள், ஆனால் பாப்தாதா குழந்தைகளை கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார். மிக அன்பாக அனுப்பியிருக்கிறீர்கள். அதே அன்புடன் பாப்தாதா அதை ஏற்றுக்கொண்டார். சிலர் தங்களது மனநிலையை பற்றியும் எழுதியிருக்கின்றனர். பாப்தாதா கூறுகிறார், பறந்து செல்லுங்கள் மற்றும் பறக்க வையுங்கள். பறப்பதன் மூலம் அனைத்து விஷயங்களும் கீழே இருந்துவிடும். மேலும் நீங்கள் எப்பொழுதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடன் உயர்வாக இருப்பீர்கள். வினாடியில் முற்றுப்புள்ளி மற்றும் சக்திகளின் குணங்களின் பங்கை வெளிப்படுத்துங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள சர்வஸ்ரே எப்பொழுதும் தந்தையின் துணையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, தந்தையை துணைவனாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அன்பான ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் தந்தையின் குணக்கடலில் மூழ்கி இருந்து
பாப்தாதாவிற்கு சமமாக கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாஸ்டர் சிந்த சொரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் கோடி மடங்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாப்தாதா வணக்கம் தெரிவிக்கிறார். இன்றும் வணக்கம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: தூய்மையின் சக்திசாலியான பார்வை விருத்தியின் மூலம் அனைத்து பிராப்திகளையும் செய்விக்கக்கூடிய, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் ஆகுக. விளக்கம்: விஞ்ஞான மருந்துகளில் அல்பகால சக்தி இருக்கிறது. அது துக்கம், வலியை போக்கிவிடுகிறது. ஆனால் தூய்மையின் சக்தி, அதாவது அமைதி சக்தியில் ஆசீர்வாதத்தின் சக்தி இருக்கிறது. தூய்மையின் இந்த சக்திசாலியான பார்வை மற்றும் உள்ளுணர்வு சதா கால பிராப்தியை செய்விக்க கூடியது. அதனால்தான் உங்களது ஜடசிலையின் முன் கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று கூறி கருணை மற்றும் ஆசீர்வாதத்தை கேட்கின்றனர். சைத்தன்ய ரூபத்தில் இவ்வாறு மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுத்து கருணை காட்டியுள்ளீர்கள். எனவேதான் பக்தியிலும் பூஜிக்கப்படுகிறீர்கள். ஸ்லோகன்: நேரத்தின் அருகாமைக்கான ஆதாரம் உண்மையான தபஸ்யா அல்லது சாதனை என்பதுதான் எல்லையற்ற வைராக்கியமாகும். குறிப்பு: இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை அகில உலக யோக தினம். அனைத்து பிராமணர்களும் குழுவாக மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷமாக தனது மாஸ்டர் வள்ளல் சொரூபத்தில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் மனதின் மூலம் சர்வ சக்திகளை தானம் கொடுத்து வரதானம் கொடுத்து நிறைந்த அனுபவத்தை செய்விக்க வேண்டும். ஓம் சாந்தி.